ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய்கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு தாங்க. முழு பச்சை பயிரை வச்சு நம்ம தோசை ரெடி பண்ண போகிறோம். கிட்ஸுக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். பச்சை பயிர் கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன். கிட்ஸுக்கு பச்சை பயிரை நம்ம கொடுத்த மாதிரி ஆச்சு, அவங்களோட ஃபேவரட் தோசையும் அவங்களுக்கு சாப்பிட மாதிரி ஆச்சு. இதுக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்ப்போம். இந்த கப்பில் ஒரு கப் அளவு முழு பச்சை பயிறு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதே கப்பில் 1/4 கப்பு பச்சரிசி, மாவு பச்சரிசி இருக்குது இல்லைங்களா, இது ரெண்டும் ஒரு 6 மணி நேரம் ஊறணும். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, உப்பு, பச்சை மிளகாய் 2. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம இதெல்லாம் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், ஜீரகம், உப்பு இதை போட்டு நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அரிசியை சேர்த்துக்குவோம். அப்புறம் பருப்பை சேர்த்துக்குவோம். ஏன் தனித்தனியாக ஊற வச்சேன் அப்படின்னா, பச்சரிசியை அரைச்சிட்டு பாசிப்பயிறு சீக்கிரம் அரைப்பட்டுரும். அரிசி கொஞ்சம் அரைப்பட லேட் ஆகும். அதனால் இதை போட்டு அரைச்சிட்டு நம்ம அதை அப்புறம் ஆட் பண்ணிப்போம். இதை நம்ம ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அரிசி சேர்த்துப்போம். இதை நம்ம அரைச்சிட்டோம். இப்போது அரிசி நல்லா தண்ணியை இருத்துட்டு நம்ம சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு, இப்போது இந்த பயிரையும் நல்லா தண்ணியை இருத்துட்டு சேர்த்து நல்லா அரைச்சிடணும். வேணும்னா இந்த பயிர் ஊற வச்சோம் இல்லைங்களா, இந்த தண்ணியவே சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கிண்ணத்தில் நம்ம மாற்றி வச்சுருவோம். இந்த பதத்துக்கு இருக்கட்டும். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். இதை நம்ம உடனே தோசை ஊற்றிடலாம். புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பெசரட் தோசைக்கு இஞ்சி சட்னி நல்ல காம்பினேஷன். இந்த சைஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா அலம்பிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். 1 இன்ச் அளவு புளி, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 வரமிளகாய். நம்ம இஞ்சி அதிகமாக சேர்க்கறதுனால மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. வெல்லம் ஒரு சின்ன துண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி. நம்ம இஞ்சி சட்னிக்கு வதக்கிடுவோம். ஒரு பெரிய ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். நல்லா வறுத்துட்டு 2 வரமிளகாவையும் அதிலே சேர்த்துப்போம். அந்த உளுந்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சியையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சியோட அந்த காரம் கொஞ்சம் மட்டுப்படும் இப்படி நம்ம வதக்கிறதுனால. இந்த பெசரட் தோசை உடனே செய்கிறதுனால புளிப்புத்தன்மை கொஞ்சம் இருக்காது. அதனால் இந்த சட்னியில் புளிப்பு காரம் இருக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு தேங்காய் சட்னியோடையும் சாப்பிட்லாம், தக்காளி சட்னியோடையும் இந்த தோசை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புளியும் சேர்த்துக்கலாம். நல்லா இது வதங்கட்டும். நல்லா இஞ்சியும் வதங்கிடுச்சு. உளுந்தம்பருப்பு நம்ம போட்டது நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துருவோம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். இது ஆறுநொட்டி வெல்லம் இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறோம். இஞ்சி சட்னி நம்ம அரைச்சிட்டோம். கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு நல்லெண்ணெயில் தாளித்து இதில் சேர்த்துடலாம். நம்ம தோசை ஊற்றிடலாம். கல் சூடாயிடுச்சு. நல்லா ரோஸ்ட்டாக வரும். மெல்லிசாவும் நம்ம ஊற்றலாம். இதை எண்ணெய் விட்டுடலாம். நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை திருப்பிடுவோம். உங்களுக்கு வேணும்னா இதிலே வெங்காயம் கூட நம்ம பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக ரவா உப்புமா இருக்குது இல்லைங்களா, அதை ரவா உப்புமா செஞ்சு இதில் ஸ்டஃபிங் மாதிரி வச்சு நம்ம மசாலா தோசை செய்வோம்ல,
அந்த மாதிரி இதில் ஸ்டஃபிங் மாதிரி வச்சு நமக்கு ஆந்திராவில் கொடுப்பாங்க. பட் நமக்கு அது அந்தளவுக்கு பிடிக்கல, அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதை நம்ம திருப்பி போட்டுருவோம். பெசரட்டு தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.